திருவள்ளூர் அருகே கூவம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்கும் விதமாக கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கசவநல்லாத்தூர் தண்டலம் கிராமத்தை இணைக்கும் வகையில் கூவம் ஆற்றின் குறுக்கே ரூபாய் 20.37 கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். தங்களது 100 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக முதலமைச்சரின் அறிவிப்பை கொண்டாடும் விதமாக அப்பகுதி கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திருவண்ணைநல்லூர் அருகே மரக்காணம் எரிசாராய உயிரிழப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட வாலிபர் குட்கா கடத்தி செல்லும்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் ஆனத்தூர் கிராமத்தில் பன்ருட்டி திருவண்ணைநல்லூர் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகிக்கும்படி வந்த நபரை மடக்கி சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைப் பொருட்களை கடைகளுக்கு விற்பனை செய்ய எடுத்து சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் அந்த நபர் மதன்குமார் என்பது தெரியவந்த நிலையில் அவரிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், 7 செல்போன்கள் மற்றும் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள 280 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருவண்ணைநல்லூர் போலீசில் ஒப்படைத்தனர். அதன் பேரில் திருவண்ணைநல்லூர் காவல் ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் வழக்கு பதிவு செய்து மதன்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் கைது செய்யப்பட்ட மதன்குமார் விழுப்புரம் அருகே மரக்காணத்தில் எரிசாராயம் குடித்து 14 பேர் உயிரிழந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த மாற்றுக் கட்சியினரை பாராட்டி பேசினர். நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் கட்சியின் சால்வை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி இணைத்துக் கொண்டனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பழுது பார்க்கும் பணியின் போது விசைப்படகு எரிந்து சேதமானது மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்த நர்மதா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் வெல்டிங் பணிகள் நடைபெற்றதாக தெரிகிறது. இதையடுத்து திடீரென விசைப்படகு தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் தீ விபத்தில் படகின் பெரும் பகுதி எரிந்து சாம்பலானதில் சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரியாபட்டி அருகே பள்ளி சிறுவன் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பி. புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் புதிய அறிவியல் ஆய்வகம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்றிருந்தார். அப்போது அப்பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவன் அன்புக்கரசு என்பவர் தனது ஊரான ஆத்திக்குளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த பள்ளிக்கு நடந்து வருவதாகவும் அமைச்சரிடம் தங்களது கிராமத்திற்கு பேருந்து சேவை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு காரியாபட்டியிலிருந்து ஆத்திக்குளம் வழியாக திருச்சுழி வரை காலை மாலை என 2 வேளைகளிலும் செல்லும் புதிய வழித்தட பேருந்தை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களோடு இணைந்து அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பல ஆண்டுகளாக பேருந்து சேவையின்றி அவதியடைந்து வந்த கிராம பொதுமக்கள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.